போலீசாரின் அத்துமீறல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் ஆட்டோ டிரைவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழக அரசு அறிவித்த மீட்டர் கட்டணத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் அமல்படுத்தவில்லை என்றால் SMS புகார் தெரிவிக்கலாம் என்று போலீசார் அறிவித்திருந்தனர். இதையடுத்து SMSகளின் அடிப்படையில் போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தங்களது உறவினர்கள் மாதாந்திர அடிப்படையில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் போது ஆட்டோ மீட்டர் போடவில்லை என்று போலீசார் நடவடிக்கை எடுப்பதை கண்டித்தும் சென்னை சேப்பாக்கத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை நகரில் ஆட்டோ மீட்டர் கட்டணம் சோதனை என்கிற பெயரால் காவல்துறை நடத்தும் அட்டூழியங்களும் அநியாயங்களும் அராஜகங்களும் இன்றைக்கு நாளுக்கு நாள் பெருத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த அக்கிரமத்தை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்ட கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது பொய் வழக்கு போடுவதால் வாடகைக்கு ஆட்டோ ஓட்டுபவர்களின் நிலை பரிதாபமாக இருப்பதாகவும் டிரைவர்கள் தெரிவித்தனர். போலீஸ்கார் மடக்கி கேட்டாங்க, இது மாதிரி மீட்டர் போட்டாரு. ஒரு போலீஸ்கார் வந்து பார்த்தாரு, மீட்டர் போடல. அதுக்கோசம் போலீஸ்கார் சார் மீட்டர் போடல சார், அப்படியே ஜீப்புக்கு முன்ன ஓரம் கட்டுன்னு சொன்னாரு. நான் சொன்னேன் சார் என் ஒய்ஃப் சார்ன்னு சொன்னேன். நான் அவரு வந்து என்ன கேட்காரு, அவங்கள வந்து சீட்ல உட்காந்துக்கிறேன், என் ஒய்ஃபை வந்து எங்க உங்க ஹஸ்பண்டான்னு கேட்காரு. இன்னொருத்தன் ஒய்ஃபை நான் ஒய்ஃப்னு சொன்னேன், நான் செருப்பு கட்டி அடிக்க மாட்டாங்களா? என் ஒய்ஃபு தானே நான் ஒய்ஃப்னு சொன்னேன். அதை வந்து அவர் வந்து சந்தேகம், அக்கா தங்கச்சின்னா ஏமாத்தலாம், ஒய்ஃப்னு சொன்னா ஏமாத்த முடியுமா? சின்ன குழந்தைகிட்ட போய் உங்க அப்பாவான்ட்டு, அது ரொம்ப தப்பு. அதை கண்டிக்கணும். அதை இந்நிலையில் மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் லேசான தடியடி நடத்தி போலீசார் கூட்டத்தை கலைத்தனர். சென்னை முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அந்தந்த பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆட்டோ மீட்டர் கட்டணம் அறிவிக்க வேண்டும் என்று ஆட்டோ சங்கத்தினர் உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடினர் என்பது குறிப்பிடத்தக்கது.